சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்ப பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு. ஸோ படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வேற லெவல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு வெறித்தனமான படம் இது. ஸோ அது மட்டும் இல்லாம டைட்டில் டீசரும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னமே ஒரு டைட்டில் டீசர் யாருமே பார்த்ததில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான ஏர்போர்ட் செட் போட்டு அங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி இதுக்கு முன்னாடி அமீர் கான் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் 2 பேத்துக்குமான ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல எடுத்தாங்க. அதே மாரி கூலி படத்த பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே தாறுமாறான ப்ரமோஷன்ஸை வேற லெவல்ல இறக்கி தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த ஹைப் அப்படின்றது பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா வரக்கூடிய படம் இது அப்படின்றதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லயே ஒரு கல்லா கட்ட போகுது. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த படத்துல பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல எந்த ஒரு மேக்கப்புமே இந்த படத்துல கிடையாது. ஏன்னா நம்ம சிக்கிட்டு வைப் சாங்லயே பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கூலி ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பார்த்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கெட்டப்ல தான் இருக்காரு மனுஷன். அதனால லோகேஷ் கனகராஜ் எப்படிலாம் நம்ம சூப்பர் ஸ்டாரை நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரோ அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டாகவும் படம் மாசாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட ஷூட்டிங்கே பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. ஒரு ஏர்போர்ட் செட் போட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.